பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். டாக்டர், கேன்சர்னா என்ன, அது எதனால வருது? கேன்சர் அப்படிங்கிறது புற்றுநோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நம்ம உடம்புல கோடிக்கான அணுக்கள் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த அணுக்களுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தட், அது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் இருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் மாறுபட்டு அது வேற மாதிரி மாறும் பொழுது, அந்த அணுக்கள் அந்த சரியான பாதையில் செல்லாத பொழுது அது மாறுபட்ட அணுக்களாக, அபூர்வமான அணுக்களாக உருவாகும். இந்த அபூர்வமான அணுக்களின் அபிரிதமான வளர்ச்சி, இதுதான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். ஸோ நான் கோடிக்கணக்கான அணுக்கள்னு சொன்னேன். ஸோ நிறைய அணுக்கள் இருக்கு. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒவ்வொரு, இப்போ நம்ம பெத்தாலஜின்னு சொல்ல போனா அதுல ஸ்குவாமஸ் செல் இருக்கு, பாலிபாய்ட் செல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் செல்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு செல்லையும் வேறுபடும் பொழுது, அப்நார்மல் செல்ஸ் அதுல ஃபார்ம் ஆகும் பொழுது அதை தான் நம்ம புற்றுநோயின்னு சொல்றோம், சரிங்களா? பட் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகாம தடுக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, செக் பாயிண்ட் இருக்கு நம்ம உடம்புல. நான் ஒரு பர்டிகுலர் மெத்தட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த அணு இப்போ ஒரு குழந்தை உருவாகும் பொழுது ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு அணுவும் தந்தை கிட்ட இருந்து ஒரு அணுவும் சேர்ந்து ஒரு அணு ஃபார்ம் ஆகுது, கரு உருவாகுது. இந்த கருங்கிறது ஒரே ஒரு செல் தான், ஒரே ஒரு அணு தான். இந்த அணு மல்டிப்ளை ஆகி அது ஒரு குழுமம் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த அணுக்கள் எல்லாம் மாறுபட்டு ஒவ்வொரு பாகமாக மாறும். ஸோ இந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு மாற்றங்கள் ஏற்படலாம், சரிங்களா? ஸோ இப்போ அந்த ஒரு அணு நிறைய அணுக்களாக உருவாகி அந்த நிறைய அணுக்கள் ஒவ்வொரு பாகமாக உருவாகணும். ஸோ அப்போ எல்லாமே என்ன ஆகுது, ஒரே அணுல இருந்து தான் எல்லா வேறுபாடும் நடக்குது. இப்போ கண்ணுக்கு உண்டான அணு உருவாகணும், லிவருக்கு உண்டான அணு உருவாகணும், லங்குக்கு உண்டான அணு. ஸோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கு, பாதை இருக்கு. ஸோ இந்த பாதையில அந்த பாதை கரெக்டா போகுதா? இப்போ இந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், அந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், இந்த குரூப் அணுக்கள் இது ஃபார்ம் ஆகணும், அங்கே வேறுபாடு நடக்கிறது. சோ அப்ப அந்த வேறுபாடு நடக்கிற இடத்துல எல்லாத்துக்கும் செக் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இந்த செல்ஸ் எல்லாம் இந்த சைட் போகணும், இந்த செல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆகணும், செக் பாயிண்ட்ஸ் இருந்து அந்தந்த அணுக்களை அந்தந்த பாகத்துக்கு ஏற்படுறதுக்கு ஒரு பாதை வகுத்து கொடுக்குறாங்க. அந்த உடம்புலயே செக் பாயிண்ட்ஸ் நடக்குது. இந்த செக் பாயிண்ட் சரியா வேலை பண்ணலன்னா தான் மாறுபாடு ஏற்படும். சோ அது ஒரு செக் பாயிண்ட் வேலை பண்ணலான்னு கூட அடுத்த செக் பாயிண்ட்ல சரி பண்ணிடும். அந்த சிசு உருவாகிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு நம்ம இதுல. ஸோ இந்த மாதிரி அது ஃபார்ம் ஆகும் பொழுது இதே மாதிரி இப்போ செக் பாயிண்ட் வேலை செய்யலைன்னா அது அபூர்வமான அணுக்கள்னு உருவாகும் பொழுது இந்த அபூர்வமான அணுக்களை பிடிக்கிறதுக்கு இல்லை அதை சிறைப்பிடிச்சு இதுக்கு மேலே இது வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் அணுக்கள் இருக்கு. ஸோ அது நம்ம உடம்புல மச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மச்சங்கள் எல்லாம் ஆக்சுவலா அபூர்வமான அணுக்கள். இந்த அபூர்வமான அணுக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு இதுங்க இனிமே வளரக்கூடாதுன்னு அந்த சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம உடம்புல. ஸோ அந்த செக் பாயிண்ட் அதுல இருக்கு. ஸோ இதெல்லாம் மீறிதான் இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகணும். ஸோ இந்த அபூர்வமான அணுக்கள் உருவாகி அதுக்கு என்னன்னா தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த அபூர்வமான அணுக்கு. இது எல்லாமே செயல்படுத்த முடியும், என்னால எல்லா வேலையும், இவ்வளோ அணுக்கள் அவ்வளோ செய்யும், மாறுபட்டு செய்யறத நான் ஒருத்தர் எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிற எண்ணத்தோட இது அபிரதமா வளர்ச்சி அடையும். அபிரதமா வளர்ச்சி அடையும் பொழுது இதுக்கு கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்றும் கிடையாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. ஸோ இது நம்மளுடைய இதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. இவ்வளோதான் இந்த இடத்துக்கு இவ்வளோதான் தகுந்தது அப்படிங்கிறது இருக்கு, சரிங்களா? இப்போ நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன்னா இவ்வளோ பேர் தான் சேர முடியும், அதுக்கு மேல சேர முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு பகுதிக்கு இவ்வளவுதான் அணுக்கள்னு கட்டுப்பாடு இருக்கு. அண்ட் ஒரு அணு இன்னொரு பக்கத்துல போச்சுன்னா அது உருவாகாது, அதுக்கு மேல அது வளர்ச்சி அடையாது. ஆனா இந்த அபூர்வமான அணுக்கள் எப்படின்னா, இதுக்கு தன்னுடைய தன்மை எப்படின்னா, இது எப்படி இருந்தாலும் நீ வளர நானும் வளர்றேன், எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம், நம்ம எல்லாரும் எப்படி வேணாலும் வளரலாம், ஸோ நம்ம எல்லாரும் வளரலாம்னு சொல்லி இது வளர ஆரம்பிக்கும். இது வளர ஆரம்பிச்சு இது ஒரு பகுதி, எந்த பகுதியில் அது வளர்ச்சி அடையுதோ அந்த பகுதிக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதில் தான் இது அபூர்வமான அணுக்களின் அபிரிதமான வளர்ச்சி தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த பகுதியில் அது ஏற்படுதோ அந்த இடத்துக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எங்க வருதுங்கிறது அதுக்கு உண்டான இந்த புற்றுநோய் பல வகைப்பட்டது, 100 வகைப்பட்டது. ஆக்சுவலி இது ஒரே ஒரு வகை கிடையாது, பல வகைப்பட்டது. பெத்தாலஜி அப்படிங்கறதுல தான் என்ன மாதிரி கேன்சர் அப்படிங்கிறது தெரியும். இந்த என்ன மாதிரி கேன்சர்ங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சத பரீட்சை, பயாப்சி அதெல்லாம் பண்றோம். இதை சத பரீட்சை
பண்ணாதான் அது எந்த மாதிரி அணுவிலிருந்து இந்த அபிரதமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்குங்கிறது தெரியும். ஸோ இந்த அபிரதமான வளர்ச்சியை அதுக்கு மேலே எப்படி கட்டுப்படுத்துறதுங்கிறது அதுக்கு மேலே தான் தெரியும். ஸோ கேன்சருங்கிறது இதுதான். இதோடைய அடுத்த தன்மை என்னன்னா பரவக்கூடிய தன்மை. இந்த பரவக்கூடிய தன்மைங்கிறது நேரடியாக பரவுதல். ஒரு இடத்துல இது உருவாகும் பொழுது, இப்போ இது நீங்க முக்கியமா பெண்களுக்குன்னு கேட்கும் பொழுது, இந்த பெண்களுக்குங்கிறதுல முக்கியமான கேன்சர் மார்பக புற்றுநோய். இந்த மார்பக புற்றுநோயில ஒரு மார்பகத்துல ஒரு பகுதியில் இந்த அபூர்வமான அணுக்கள் வளர்ச்சி அடைஞ்சு உருவாகுதுன்னா இது எப்படி பரவலாம்னா ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு. ஸோ மார்பகத்து உள்பகுதியில் இருக்குதுன்னா அது வெளிப்பகுதிக்கும் வரலாம், கீழ்ப்பகுதிக்கும் வரலாம். ஸோ ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். ஒரு மார்பகத்திலிருந்து இன்னொரு மார்பகத்துக்கும் நேரடி டைரக்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னு பேரு. ஸோ நேரடி பரவுதல் ஏற்படலாம். இரண்டாவது வகையான பரவுதல் நெறிக்கட்டிகள், நெனநீர் கட்டிகள் அப்படின்னு இருக்குது நம்ம உடம்புல. ஸோ இந்த நெனநீர் கட்டிகள் ஒவ்வொரு பாகத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் நெனநீர் ட்ரைனேஜ் இருக்கு. ஸோ இந்த நெனநீர் ட்ரைனேஜ் ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் அதுக்கும் இருக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் வகையில இந்த நெனநீர் கட்டிகள் மூலமாகவும் புற்றுநோய் பரவலாம். மூணாவது இந்த அணுக்கள் எங்க பரவுதோ அதுக்கும் ரத்தம் தேவை. ரத்தம் இருக்கணும். ஏன்னா ரத்தத்துல தான் நம்மளுக்கு எல்லா நியூட்ரிஷன் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு வேண்டிய வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள் அந்த ரத்தம் மூலமா தான் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த அணுக்கள் பெருகும் பொழுது ரத்த நாளங்களும் உள்ள வளர்ச்சி அடைஞ்சு அப்போ அதுல நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் பொழுது அது வழியா என்ன ஆகும்னா ரத்த நாளங்களுக்குள்ள இந்த அணுக்கள் புகுந்து அது வழியா எங்க வேணாலும் போகலாம். சோ ரத்தம் எங்க போகுதோ, இப்ப மார்பகத்துல ஆரம்பிக்குதுன்னா மூளைக்கு பரவலாம், முட்டைப்பையில பரவலாம், எலும்புக்கு பரவலாம், லிவருக்கு பரவலாம். ஸோ எங்க வேணாலும் இது பரவக்கூடிய அந்த ரத்த நாளங்கள் உள்ள போய் ரத்தம் வழியா இது எங்க வேணாலும் பரவக்கூடிய தன்மையுடையது. இந்த வகையான பரவுதல்னாலதான் எல்லாருக்குமே ஒரு அச்சம். அண்ட் அதனாலதான் வைத்தியமும் சிகிச்சையும் மாறுபடும். பெண்களுக்கு கேன்சர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால வருதா இல்ல ஜெனடிக் ரீசன்ஸால வருதா? புற்றுநோய்ங்கிறது ஏன் வருதுன்னு இன்னும் ஆராய்ச்சியில தான் இருக்கு. இதுதான் காரணம் அப்படிங்கிறது இன்னும் சரியாக புலப்படலை. சரிங்களா? ஆனா காரணிகள் அப்படின்னு சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் காரணிகள் அப்படின்னு எடுக்க போனா ஒரு பெண் ருதுவார சமயம் முன்னாடி காலத்துலலாம் 14-15 வயசு, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பெண் ருதுவார சமயம் 9-11 வயசு. ஸோ நீங்க கேட்ட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இங்கே இருக்கு. ஸோ 14-9 வயசுல இப்போ ருதுவார சமயம் வந்துடுச்சு. ஸோ மெனார்கி ஏஜ் வேகமா அடைஞ்சிடுறாங்க. ஸோ மெனார்கி ஏஜ்ங்கிறது இப்போ அந்த ஈஸ்ட்ரஜனுடைய இஃபெக்ட். ஸோ பெண்ணுக்கு தனியா அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மார்பகம், கர்ப்பப்பையே, அந்த கர்ப்பப்பையோட முட்டைப்பையே, இது பெண்களுக்கு உரித்தான பாகங்கள். மற்ற பாகங்கள் எல்லாம் ஆணோட சேர்ந்துதான் இருக்குது. பட் பெண்களுக்கே உரித்தானது மார்பகங்கள், கர்ப்பப்பை, முட்டைப்பை. ஸோ இந்த இதுல இருந்து தான் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான். பெண்களுக்கு உரித்தான ஹார்மோன்ஸ் அது ரெண்டும். ஆண்களுக்கு உரித்தானது டெஸ்டோஸ்டிரான். ஸோ பெண்களுக்கு உரித்தானது இது. ஆனா 2 பேருக்கும் இருக்குது. டெஸ்டோஸ்டிரான் பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் ஈஸ்ட்ரஜன் இருக்கு, ப்ரொஜெஸ்ட்ரானும் இருக்கு. பட் எல்லாம் இப்ப ஆணுங்கிறதுனால டெஸ்டோஸ்டிரான் அதிகமான நிலையில இருக்கும், இதெல்லாம் கம்மியான நிலையில இருக்கும். பெண்ணுக்கு ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகமா இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கும். ஸோ 2 பேருக்கும் இருக்கு. பட் பேலன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஆண் பெண் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இப்போ இதுல இவங்களுக்கு பெண்ணுக்குன்னு சொல்லும் பொழுது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதும் இருக்கு. மாற்றங்கள் நம்ம காலமா மாற்றங்கள் ஏற்பட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல்ல அன்னைக்கு இருந்த சாப்பாடு வேற, அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற. சரிங்களா? ஸோ அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் சாப்பாடு நல்லா தான் இருந்திருக்கு. சரிங்களா? பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த காலத்துல வயசு ஒரு 50 வயசு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். 45 வயசு 50 வயசை தாண்டினாலே பெரிய விஷயம். ஸோ அதனால்தான் உங்களுக்கு அன்னைக்கு 60வது கல்யாணம் அப்படிங்கறது ஒரு விசேஷமா கொண்டாடினா. இன்னைக்கு 60 சர்வசாதாரணமா எல்லாரும் தாண்டுறாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் 78 வயசு இஸ் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் சர்வைவல். இப்ப இருக்கிறதுல 78 வயசு ஒருத்தர் இருக்க முடியும் நல்லபடியா. ஜெனட்டிக் சேஞ்சஸ் பார்க்க போனா ஜெனட்டிக் சேஞ்சஸை விட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நிறைய சொல்லலாம். ஜெனட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா? ஒரு புற்றுநோய் ஒரு குடும்பத்துல உருவாகணும்னா 3 பேருக்கு மேல அந்த குடும்பத்துல 3 பேருக்கு இருக்கு, 3 பேருக்கு மேல புற்றுநோய் இருக்குன்னு சொன்னாதான் அது வம்சாவளி, ஹெரிடிட்டரி புற்றுநோய். இல்லைன்னா அங்க வம்சாவளி புற்றுநோய் கிடையாது. சரிங்களா? முக்காவாசி 90% இது ஸ்பொராடிக், தன்னிச்சையா உருவாகிற புற்றுநோய்கள் தான். ஒரு 3% மட்டும்தான் வம்சாவளி புற்றுநோய். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜெனட்டிக் சேஞ்சஸ் சொல்றது குறைவு தான். பட் ஏன் அப்படிங்கிறது தெரியாத பொழுது ஜெனட்டிக்கும் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பர்சன் ஒரு
பெண்ணோ ஆணோ ஒரு விஷயத்தை அவங்களுடைய மென்டல் மேக்கப், பர்சனாலிட்டி, ஜெனட்டிக் மேக்கப் அண்ட் ஃபைனலா அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி வாழறாங்க, லைஃப் ஸ்டைல் அவங்களுடையது. ஒரு குடும்ப சூழல், அப்பா சிகரெட் பிடிக்கிறாங்க, அம்மா வேலைக்கு போறாங்க, ஸோ அந்த குடும்ப சூழல் அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது ஸோ இந்த மூணும் சேர்ந்தது தான் அவங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்கறது. ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒரு அப்பா சிகரெட் பிடிக்கிறதுனால அம்மா அப்ப கர்ப்பமா இருந்தாங்கன்னா அந்த உருவாக போற குழந்தைக்கு மாற்றங்கள் ஏற்படும். அதே போல அந்த சிகரெட் புகையை இவங்க சுவாசிக்கும் பொழுது அந்த அப்பாவுடைய அம்மாக்கள் வயசானவங்க இருக்கும்பொழுது அவங்க சுவாசிச்சா அவங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம், அந்த உருவார குழந்தைக்கும் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒருத்தர் சிகரெட் பிடிக்கிறதுனால இவங்களுக்கு பிபி அதிகமாகலாம், கேன்சர் உருவாகலாம், குழந்தை மென்டல் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக உருவாகலாம், தாய் தந்தையருக்கு அனீமியா, வேற ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம், ஆஸ்மா ஏதாவது உருவாகலாம். ஸோ இது நம்ம சொல்ற குடும்பச்சூழல் சொன்னேன் நான். புற்றுநோய் அப்படிங்கிறது பார்க்க போனா 40% புற்றுநோய் இந்த டொபாக்கோனால, புகையிலைனால, சிகரெட்னாலையும் இருக்கலாம், புகையிலையாலும் இருக்கலாம், புகை உள்ள புகையிலையாலும் இருக்கலாம். ஸோ இது 2 வகையாலையுமே 40% புற்றுநோய்கள் இந்த டொபாக்கோனால ஏற்படுது. ஸோ பெண்களுக்குன்னு வரும் பொழுது கர்ப்பப்பை புற்றுநோய் தான் இந்த புகையினால ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மார்பக புற்றுநோய் புகையினால இல்லை. ஸோ இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ருதுவார சமயம் ஏர்லியரா இருக்கு, ஏர்லி ஏஜ் அட் மெனார்கி. ஸோ ருதுவார சமயம் 9 வயசு, மாதவிடாய் நின்று போற டைம் 50-55 வயசுன்னு இருக்கும் பொழுது இடைப்பட்ட காலங்கள் உங்களுக்கு 9 வயசுல இருந்து 50 வயசு எடுத்தீங்கன்னா இத்தனை வருஷங்கள் இந்த ஹார்மோன்னால பாதிப்பு ஏற்படுது. மார்பகங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும், கர்ப்பப்பையிலையும் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது, கர்ப்பப்பையிலையும் பிரச்சனைகள் வருவதற்கு அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு பெண் மார்பகம் எதுக்கு இருக்குன்னா, பெண்ணுக்கு குழந்தைக்கு உண்டார குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் இந்த மார்பகம். ஸோ கர்ப்பப்பை எதுக்கு இருக்குன்னா ஒரு குழந்தைய உருவாக்குறதுக்கு அது இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே அதிகமாகவும் வேலை செய்யக்கூடாது, குறைவாகவும் வேலை செய்யக்கூடாது. எதுவுமே ரொம்ப வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு, குறைவா வேலை செஞ்சாலும் பழுதடைய வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்பகங்கள்ல இருந்தும் பால் கொடுக்கற தன்மை இல்லை அப்படின்னு சொன்னா அதுல புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பால் கொடுக்கறது முடியல, பாலே வரல அப்படின்னு சொல்றது தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். இந்த பால் கொடுக்க முடியும், ஆனா பால் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அதுவும் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பாகுது. அடுத்தது என்னன்னா, அவங்க முதல் குழந்தை பெத்துக்கிறது 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அதுல ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சிகள் தான். இது இத்தனை வருஷங்கள் மார்பக புற்றுநோய் பேஷண்ட்ஸை பார்த்து இதெல்லாம் ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது தானே தவிர இப்ப புதுசா ஒன்றும் சொல்லல. ஸோ ஒரு பெண் ருதுவார சமயம் ஏர்லியா இருக்கு, லேட்டா மாதவிடாய் நின்று போகுது, முதல் குழந்தை 30 வயசுக்கு மேல பெத்துக்கிறாங்க, பால் கொடுக்கறதுக்கு பால் இல்ல, லாக்டேஷன் ஃபெயிலியர் ஆகுது, இல்ல பால் இருக்கு ஆனா கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து காரணிகளை அதிகமாகும். ஸோ ரிஸ்க் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. வம்சாவளி நான் சொன்ன மாதிரி 3% தான். ஸோ அதனால வம்சாவளி இருக்கிறவங்களுக்கு இந்த இன்னொரு காரணியும் சேருது. இதை தவிர உடல் பருமன். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் உடல் பருமனாக இருக்கிற பெண்களுக்கு அந்த ஃபேட் இதுல போயிட்டு கொஞ்சம் இருக்கும். ஸோ அது மாதவிடாய் நின்று போச்சுன்னு நினைச்சாலும் கூட அந்த கொழுப்பு சத்துகள்ல கூட, கொழுப்பு பாகங்கள்ல கூட இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து பிரச்சனைகளும் வருது, மார்பகத்துல உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தான் காரணிகள். ஸோ இதுல வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை, இது ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இது எல்லாமே லைஃப் ஸ்டைல்னால தான். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக்குது. கர்ப்பப்பை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல 2 பாகம் இருக்கு. ஒன்று கர்ப்பப்பை, இன்னொன்று கர்ப்பப்பை வாய். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வேற, கர்ப்பப்பை புற்றுநோய் வேற. ஸோ கர்ப்பப்பைங்கிறது யூட்ரஸ், கர்ப்பப்பை வாய்ங்கிறது தான் சர்விக்ஸ். நம்ம கர்ப்பப்பை வாயை தான் பிறப்பு வாய் வழியா பார்க்க முடியும். கர்ப்பப்பை நம்ம உள்ள பார்க்கறதுக்கு அதுக்கு தனியா ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படிங்கிற மூலயமா தான் பார்க்க முடியும், இல்ல சிடி ஸ்கேன் மூலயமா அது எப்படி இருக்குன்னு ஒரு ரேடியாலஜி வைஸ் பார்க்கலாம். மற்றபடி இந்த கர்ப்பப்பையை பார்க்கறது கஷ்டம். கர்ப்பப்பை வாய் தான் நம்ம அது தன்னிச்சையா ஏற்படுத்தின ஒரு துவாரம் ஒரு பெண்ணோட உடம்புல. ஸோ அந்த துவாரம் வழியா எந்த கிருமிகள் வேணாலும் உள்ள வரலாம்.
ஸோ அந்த நிறைய கிருமிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்காவாசி வந்து வைரஸ்னால ஏற்படுது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து அது நிறைய இருக்கு, ஒரு 100 வகை இருக்கு. ஆனால் அதில் 4 வகைகள் தான் வந்து புற்றுநோய் ஏற்படுத்தலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 4 வகையில் 2 வகை தான் 16-18 வகைகள் வந்து 70% கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு இப்போ நம்மளுக்கு வேக்சினேஷனும் இருக்கு. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முக்காவாசி இந்த வைரஸ்னால ஏற்படுது. மற்ற காரணிகள் அப்படின்னு நம்ம கர்ப்பப்பை வாய்க்கு எடுத்தா, ஒரு பெண்ணுக்கு வந்து இங்க மார்பக புற்றுநோய்க்கு வந்து குழந்தையே இல்லாம இருக்கு அப்படின்னு சொன்னா முதல் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இங்க வந்து அதிகமா குழந்தைகளை பெத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ இதுல குழந்தையே இல்ல, அதனால மார்பகத்தை பால் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியல. இங்க கர்ப்பப்பை வாய் வந்து அதிகமா யூஸ் பண்ணி நிறைய குழந்தைகள் பெற்றிருக்காங்கன்னா இவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் யாரும் நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறது இல்லை, எல்லாரும் குறைவா தான் பெத்துக்கிறாங்க. ஆனா அதிகமா அபார்ஷன் நடக்குது. ஸோ அதிகமா அபார்ஷனும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான். நம்ம வந்து அந்த உள்ள கிளீன் பண்ணும் பொழுதோ நம்ம அந்த கிருமிகளை உள்ள நிறைய வரதுக்கான நம்மளே வழிவகுத்து கொடுக்குறோம். ஸோ அதுல மாற்றங்கள் அந்த கர்ப்பப்பை வாயில ஏற்படுது. இன்னொன்னு வந்து பல பேருடன் உடல் உறவு கொள்ளுதல். ஸோ ஒரு பெண் பல ஆண்களுடன் உடலுறவு கொண்டாலோ இல்லை ஒரு ஆண் பல பெண்களுடன் உடலுறவு கொண்டாலோ இந்த கிருமி ஆக்சுவலாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக்குது. ஸோ இது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படிங்கிறது உள்ள வந்து அது உள்ள இருக்கிற தசை, அது பேர் எண்டோமெட்ரியம். இந்த எண்டோமெட்ரியம்ங்கிறது தான் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கு. இந்த எண்டோமெட்ரியம் தான் நம்மளுடைய மாதவிடாய எண்டோமெட்ரியம் வெளியில வருது. ஸோ ஒரு கர்ப்பப்பை எதுக்குன்னா குழந்தை உருவாகிறதுக்கு. ஸோ இப்போ குழந்தை உருவாகலை அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிற அந்த தோல் வந்து தானா வந்து அப்படியே உறிஞ்சி வெளியில வந்து திறமாக அதோட சேர்ந்து இது வெளியில போயிடும். இப்போ இன்னொன்று புதுசா உள்ள இருக்கிற தோல் உருவாகும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி மாதவிடாய். ஸோ அந்த மாதவிடாய் குழந்தை வந்து உருவாகலை அப்படின்னு சொன்னா இந்த மாதவிடாய் கரெக்டா மாசம் மாசம் வந்துட்டு இருக்கும். உருவாகி இருந்ததுன்னா அங்க அந்த மாதவிடாய் நின்று போகும், அந்த குழந்தை கரு வந்து அங்க உருவாகும். ஸோ இதுதான் அது. ஸோ அது ஏன் ஏற்படுதுன்னு சொன்னா இது நிறைய இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட், ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கு. எல்லாமே லைஃப் ஸ்டைல்னு தான் சொல்ல முடியும், ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இதுலயும் கிடையாது. ஸோ ஜெனட்டிக்ஸ் தான் நான் சொன்ன ஜெனட்டிக் மேக்கப்னு சொல்லலாம். ஒரு டிஎன்ஏ மரபணுக்களுடைய ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு ஜெனட்டிக் பேட்டர்ன் இருக்கு, இவங்களுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கு, இவங்க இந்த மாதிரி சூழல் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு குழந்தை இல்லாமல் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அதிகமாக நம்ம ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறையா ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற தோல் வந்து பழுதடையுது, அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அண்ட் கர்ப்பப்பையில் வந்து குழந்தை பிறக்கலைன்னா அதில் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. ப்ளஸ் உடல் பருமன், ஒபிசிட்டி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது இந்த 3 பாகங்கள்ல நம்ம ஓவரி முட்டைப்பைன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது முட்டைப்பையில வந்து இப்போ குழந்தை உருவாகி இருக்கும், குழந்தை இல்லாமலும் இருக்கலாம். பட் ஹார்மோன்ஸ் அதில் வந்து இன்னும் ஆக்சுவலா இதுதான் காரணம்னு சொல்லறதுக்கே நிறைய இல்லை. இதில் வந்து ஒன்னே என்னன்னா, இப்போ குழந்தையில ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னா ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்னன்னா, அவங்க வந்து குழந்தைய குளிப்பாட்டிட்டு அந்த காலுக்கு தொடையில பவுடர் போட்டு விடும்பொழுது அந்த பொடி அப்படின்னால வந்து உள்ளே போகும்பொழுது அது மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அந்த முட்டைப்பையில் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஸோ அதனாலேயும் முட்டைப்பையில் புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். ஸோ முட்டைப்பை வந்து குழந்தை இருக்கு குழந்தை இல்லை அப்படின்றதெல்லாம் காரணங்கள் இல்லை. ஆனால் அது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று தான் காரணிங்கிறது இப்போதைக்கு தெரியும். பட் மற்ற காரணிகள் தெரியல. ஸோ இதுதான் ஆராய்ச்சியில் நடந்துட்டு இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் வெளியில வரும். டாக்டர், இப்போ சில பேர் சொல்றாங்களே கேன்சர் வந்து இப்போ ரீசெண்டா வந்த நோய் தான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்ட்டு, இது உண்மையாது? ஆக்சுவலாக இது வந்து நிறைய பேர் அப்படிதான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு விதத்தில் கரெக்டுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பெண் வாழறதுக்கான லைஃப் வந்து நம்மளுக்கு ஆயுள் வந்து குறைவாக இருந்திருக்கு முன்னாடி, இப்போ வந்து அதிகமாக இருக்குது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால நம்ம வாழற காலங்கள் வந்து அதிகமாக இருக்கு. ஆயுள் அதிகமாக இருக்கும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகுது. பட் அந்த காலத்துலேயும் கேன்சர் இருந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு ரெக்கார்ட் யாரும் பண்ணலை. ஆக்சுவலி 360 BCலயோ
என்னவோ ஒரு ஸ்கெலட்டன் அவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எலும்புகளில் வந்து மாற்றங்கள் வந்து நம்ம வயிற்று புற்றுநோயினால ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எப்பயோ கண்டுபிடிச்சதுங்க. ஆக்சுவலி புற்றுநோய் வந்து கண்டுபிடிச்சதுனால தான் அதை வந்து நம்ம பித்தத்தினால ஏற்படுற வியாதின்னு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி அது, சரிங்களா? ஸோ கருப்பு பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு பைல், ஸோ பிளாக் பைல் தியரி. ஸோ அந்த தியரினால புற்றுநோய் உருவாகலாம். ஸோ அதனால அது வந்து நிறைய இது இருந்தது. ஸோ இந்த பைல்னால தான், இந்த பித்தத்தினால தான் வியாதி வந்திருக்கு. நம்ம வாத்தா பித்தா கப்பம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுர்வேதிக் இதில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த இதில் வந்து இந்த பித்த வகை வியாதிகள், ஸோ இது வந்து இந்த இதனால தான் ஏற்பட்டதுன்னு. இன்னொரு தியரி என்னன்னா, கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன், ஒரு பொருளை வந்து தேக்க அந்த இடத்துல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ கூர்மையான பல் இருக்கும் பொழுது இந்த வாயில தோல்ல போய் உராயும் பொழுது அந்த தோல்ல வந்து சின்னதா புண்ண ஆரம்பிச்சு அந்த புண்ணு நாளடைவில் புற்றுநோயா மாறலாம், அந்த பல்ல சரி பண்ணலைன்னா. ஸோ அது புற்றுநோய், அந்த கான்ஸ்டன்ட் இரிட்டேஷன் தியரின்னு. ஸோ அந்த மாதிரி வகைகள் நிறைய தியரிஸ் எடுத்துட்டு போனாங்க. அதுலயும் கிருமிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு ஹியூமன் பேப்லோமா வைரஸ் சொல்றேன். லிம்ஃபோமாங்கிற ஒரு வியாதிக்கு எப்ஸ்டன் பார் வைரஸ், இதனால இபி வைரஸ்னால இந்த லிம்ஃபோமா ஏற்படலாம்னு, பர்கிட்ஸ் லிம்ஃபோமா அப்படின்னு ஒண்ணு, ஸோ அது ஏற்படலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, சார்ட் ஃபுட்ஸ் இல்லையா, அந்த சார்ட் ஃபுட்ல வந்து சாப்பிடும் பொழுது வயிற்றுல வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால வயிறு புற்றுநோய் ஏற்படலாம். இதுல வந்து ஒரு ஹெலிகோபாக்டர் பைலோரி பாக்டீரியா, ஸோ இந்த பாக்டீரியா தியரி, ஸோ இதாவது கிருமிகள் தியரி இது. ஸோ ஹெலிகோபாக்டர் பைலரை வந்து வயிற்று புற்றுநோய் ஏற்படுத்தலாம். ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த சி வைரஸ் லிவர் கேன்சரை ஏற்படுத்தலாம். ஸோ இது வந்து கிருமிகள் தியரி. ஸோ நிறைய தியரிகள் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக எப்போ வாட்சன் அண்ட் கிரிக் வந்து இந்த டிஎன்ஏவை கண்டுபிடிச்சாங்களோ அப்பதான் இது வந்து மரபணுக்களுடைய மாற்றம்னு கண்டுபிடிச்சு அதுலேருந்து தான் இன்னும் கொஞ்சம் காரணிகள் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இது வந்து அந்த காலத்தில் இருந்தது, பட் ரெக்கார்டிங் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறையா தெரியணுங்கிறதுக்காக நிறையா இப்போ ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்குது, டியூமர் ரெஜிஸ்ட்ரிஸ் செட்டப் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் உலகம் பூரா இருக்குது, கேன்சர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்டேஜிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கேன்சர் ஸ்டேஜிங் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிறவங்களும் ஜப்பானில் இருக்கிறவங்களும் யுஎஸ்ஏல இருக்கிறவங்களும் கூட்டு கான்ஃபரன்ஸ் நடத்தி இதில் வந்து நாங்கள் வந்து ஓகே நீங்கள் இவ்வளோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நாங்கள். ஸோ இதில் எந்த வைத்தியம் வந்து பலிக்குது, நல்ல பலித்தத்தை கொடுக்குது, ரெஸ்பான்ஸை கொடுக்குதுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டேஜிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸ்டேஜிங்கை வந்து மக்கள் வேற விதமாக அதை பார்த்து அதை ஏதோ பண்ணிக்கிறாங்க. பட் ஸ்டேஜிங் வந்து அதனால தான் உருவாச்சு. ஸோ ஒருத்தர் ஒரு டாக்டர் இங்கேருந்து இன்னொரு டாக்டரோட பேசி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்கஷன் பண்ணறதுக்கு தான் அது. கேன்சர் இருந்தது ரொம்ப நாளைக்கு முன்னாடியும். இன்னைக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு, நம்ம நிறைய வெளியிலையும் கொண்டு வரோம், நிறைய பேருக்கு அவேர்னஸும் கொடுக்கறதுனால இன்னைக்கு வெளியில தெரியுது. டாக்டர், கேன்சர்ல என்னென்ன வகைலாம் இருக்கு? பல வகைகள் இருக்கு. ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, ஸோ ஃபாலிகுலர் செல் கார்சினோமா. ஸோ ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒவ்வொரு விதமான அணு வந்து இருக்கு. ஸோ அந்த அணுவைக்கு தகுந்தபடி தான் புற்றுநோய்களும் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ யூஸ்வலாக நாங்கள் வந்து எபித்தீலியல் செல்லுலேருந்து உருவாகிறத வந்து கார்சினோமா அப்படின்னு கொடுத்துருக்கோம் பேர். மீசன் கைமல் செல்ஸ்லேருந்து வரதில் வந்து சார்கோமா அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ இந்த தசைகள்லேருந்து வர்றதுக்கு வந்து சார்கோமா, மேல் தோல் அந்த பகுதியிலேருந்து மேலே இருக்கிற மேலே இருக்கிற பகுதியிலேருந்து வர்றதுக்கெல்லாம் கார்சினோமா. ஸோ அப்படி பேர் தான். பட் இது எல்லாமே கேன்சரை சேர்ந்தது தான். டாக்டர், இந்த கேன்சர் பரவுதுல என்னென்ன ஸ்டேஜஸ் தான் இருக்கு? ஆரம்ப நிலைன்னு ஒன்று இருக்கு, பரவின நிலை, அதாவது அங்கேயே லோக்கலாக பரவின நிலைன்னு இருக்கு, முற்றி போன ரொம்ப முதிர்ந்த நிலைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் ஆக்சுவலி இது. ஸோ ஆரம்ப நிலைன்னா அந்த ஒரு எந்த பாகத்தில் அது ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளேயே அது இருக்கு, இன்னும் வெளியில வரல. அதை விட கொஞ்சம் அதிகமான நிலைன்னா அந்த இடத்துலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நிணநீர் கட்டிகளில் பரவி இருக்குதுன்னா லோக்கலி அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு பரவி போயிருக்குது. இப்போ மூளைக்கு பரவி இருக்கு, மார்பகத்துல இருந்துன்னா பரவி போன ஸ்டேஜ். ஸோ இதுதான் ஸ்டேஜஸ். டாக்டர், உடல் ரீதியா ஒரு ஆணோட உடலுக்கும் பெண்ணோட உடலுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு?
ஆணுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது, ஸோ அவங்களுக்கு டெஸ்டிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ பெண்ணுக்கு டெஸ்டிஸ் இல்லை. ஆண்களுக்கு மார்பகங்கள் இருக்கு, ஆனால் பெண் அளவுக்கு அது இல்லை. சரிங்களா? ஸோ ஆண்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன் கம்மியாக இருக்குது, பெண்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரஜன், ஏன்னா அவங்க முட்டைப்பை இருக்கிறதுனால ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் அதிகப்படியாக அதில் உருவாகுது. ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரி வகை குணம் இருக்குது, இவங்களுக்கு வேறு குணம் இருக்குது. ஸோ ஆண் உறுப்புகள்னால தான் எல்லாமே மாற்றங்கள். ஸோ ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்து வேறுபடுறதுனால தான் ஒரு ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் நம்ம சொல்கிறோம். டாக்டர், ஒரு கருத்து இருக்கு, பெண்களுக்கு வந்து கேன்சர் வர ஆண்களோட சான்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்ட்டு, அது உண்மையா? இல்லை, ஆக்சுவலாக உலகம் பூரா பார்க்க போனீங்கன்னா ஆணுக்கு தான் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்குது, பெண்களுக்கு அதிகமான இன்சிடென்ட்ஸ் இல்லை. ஓகேங்களா? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதனால இறக்குறது அதிகமான ஆண்கள் தான். பெண்கள் ப்ராபப்ளி அது என்னன்னா, ஒரு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாலேயே எடுப்போம், நம்ம ஏன் உலகம் புற போனோம். பெண்ணுக்கு வந்து என்னன்னா, நிறைய பெண்ணை வந்து இப்போ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்ணுக்கு நிறைய சொல்றோம், ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம், பெண்ணுக்கு இந்த மாதிரி மார்பக புற்றுநோய் வந்து இருக்கு. இப்போ புற்றுநோய் அப்படிங்கிறது எந்த சதவிகிதம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 11 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வரலான்னு, அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவும் எப்போ வேணாலும் எந்த டைம்ல வேணாலும் வரலாம்ட்டு. இன்னைக்கு அது 10ல் ஒருத்தருக்கு 8ல் ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ 8 பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்க வாழ்க்கை புறாவும் சொன்னா அதிகம் தானே அது. ஸோ ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது புற்றுநோய் இல்லாம இருக்க போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ. ஆனா பெண்களுக்கு வந்து ஆக்சுவலி குறைவான இதுதான் இருக்குது, ஆண்களுக்கு இன்சிடென்ட்ஸ் அதிகம். ஆண்களுக்கு பழக்க வழக்கங்கள், இப்போ அவங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது, அண்ட் ப்ளஸ் அவங்க ஒர்க் பண்ணுற இடம், இப்போ அவங்க எல்லாரும் நிறைய மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஷர் இருக்குது, டஸ்ட் எக்ஸ்போஷர் இருக்குது, அவங்க பண்ணுற வேலை அந்த மாதிரி. ஸோ அதில் எக்ஸ்போஷர் இருக்கும் பொழுது அவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். பெண்களுக்கு வேற மாதிரி ரிஸ்க். ஸ்கிரீனிங் கிளினிக்ஸ் ஏற்படுத்தினாங்க. ஸோ மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, ஸோ பாப்ஸ்மியர் கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக அவங்க கொண்டு வந்து போனாங்க. இதே போல் பெண்கள் வந்து இப்போ ஒரு குழந்தை பேர் இருக்குன்னா அவங்க டாக்டரை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ டாக்டர் வந்து பரிசோதனை பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்கள் வந்து நிறைய சான்சஸ் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு என்ன நோய் இருந்ததுனாலும் ஆரம்ப நிலையில கூட பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகம் இருக்கு. ஆண்களுக்கு அப்படி இல்லை. எத்தனை ஆண்கள் போயிருக்காங்க செக்கப்க்கு? ரொம்ப 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 ரேர். ஒன்றுமே இல்லாமல் 40 வருஷம் ஒருத்தர் போகாமல் அவருக்கு கடைசியில் எனக்கு வந்து நான் எதுக்கோ போய் நான் பார்த்தேன், ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னது எனக்கு, அவர் வந்து வயிறு வந்து ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு போய் பார்த்ததில்ல, அவருக்கு குடலில் வந்து புண்ணு இருக்கு, அந்த புண்ணு வந்து புற்றுநோயின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எதுவுமே எனக்கு இத்தனை வருஷத்துக்கு நான் ஒன்றும் ஒரு செக்கப் கூட பண்ணதில்லை. ஸோ அந்த டாக்டர் வந்து ஒன்றுமே செக்கப்பே பண்ணலை, இப்போ வந்து இவ்வளோ இதுவாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லா பரிசோதனைகளும் அப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய ஆண்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ஆண்கள் நேரடியாக போய் செக்கப் பண்ணிக்கிறதே இல்லை. பெண்களுக்கு அவங்க பெண்களை எடுத்துக்கணும், பார்த்துக்கணும், பாதுகாக்கணுங்கிறதுல இருக்கும் பொழுது பெண்களை பாதுகாக்கிறாங்களே தவிர தங்களை பரிசோதனை பண்ணிக்கிறது குறைவு. ஸோ ஆண்கள் வந்து பரிசோதனை வந்து பண்ணும் பொழுது அதிகப்படியான நிலையில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மார்டாலிட்டி, இந்த கேன்சர்னால இறக்குற வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. பெண்களுக்கு அது இப்போ இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயெல்லாம் வந்து எப்படின்னா, இன்னைக்கு அந்த கிருமி இருக்குது அப்படின்னு சொன்னால் 8 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ தான் அது புற்றுநோயாக மாறும். ஸோ இந்த லேட்டன் பீரியட், இந்த டிலே மாற்றங்களுக்கு தாமதம் ஏற்படுறது டைமில் வந்து கண்டுபிடிச்சா கூட நம்ம அதை வந்து ரிவர்ட் பண்ண முடியும். ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் மார்பக புற்றுநோய் அப்படி கிடையாது, அவங்க உடனே பார்த்துக்கணும். ஒரு கட்டி இருக்குதுன்னா பரிசோதனை பண்ணும் பொழுது அதை பார்த்துக்கணும். ஸோ பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதுதான் வித்தியாசம். பெண்கள் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்குது, ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஆண்களுக்கு குறைவு தான், ஆண்கள் செக்அப் பண்ணிக்கிறதும் குறைவு தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆண்கள் they listen very well. ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோன்னா ஃபஸ்ட்டு வர்றது ஆண்கள் தான், பெண்கள் கம்மி. கேட்டுக்கிறாங்க, அவங்க வீட்டு பெண்களை வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, ஆனால் அவங்கள பார்த்துக்கிறது இல்லை. இதுதான் நிறைய இருக்குது. சிகரெட்டு
கண்டிப்பா ஒருத்தர் வந்து பிடிக்காம இருக்கிறது நல்லது. ஆல்கஹால் கூட வந்து குறைக்கிறாங்களோ என்னவோ தெரியல எனக்கு, பட் சிகரெட் இப்ப நல்லாவே குறைஞ்சிருக்கு. பட் சிகரெட் ரொம்ப ரொம்ப புகையிலை வெரி வெரி கெடுதல், ரொம்ப கெடுதல் ஒரு மனிதனுக்கு, தனக்கும் கெடுதல் இன்னொருத்தருக்கும் கெடுதல். ஆண்களுக்கான புற்றுநோய்கள்னு பார்க்க போனீங்கன்னா ஓரல் லங் கேன்சர், ஓரல் கேவிட்டி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ இந்த 3 தான் இப்போ அதிகம் இதில் இருக்கு. ஸ்டமக் கேன்சர். பெண்களுக்குன்னு பார்க்க போனால் முதல் இடத்துல நிற்கிறது பிரெஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், ஒவேரியன் புற்றுநோய், அப்புறம் ஓரல் கேவிட்டி கேன்சர். ஸோ இப்படி தான் அது வருது. சரிங்களா? ஸோ புகையிலை இன்னைக்கு டொபாக்கோ ஸ்மோக்கிங் பெண்களுக்கும் இருக்கிறதுனால ஓரல் கேவிட்டி கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸும் அதிகமாயிட்டு வருது நம்ம பெண்களுக்கும் கூட. ஸோ ஆல்கஹால் 2 பேரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இன்னும் போனால் மேபி இன்னொரு 10 வருடங்கள்ல இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். டாக்டர், மெனோபாஸ் வந்து பெண்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுதா? அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி மெனோபாஸ்ல வந்து மாதவிடாய் நின்று போகிறது மெனோபாஸ். ஸோ மாதவிடாய் நின்று போகும் பொழுது ஹார்மோனுடைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதில் வந்து கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றது கிடையாது. ஆனால் மெனோபாஸுக்கு அப்புறமும் தீட்டு வருது அப்படின்னு வச்சா அதை வந்து பெண்கள் டெஃபினட்டா போய் பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா அதுல வந்து முக்காவாசி கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மாதவிடாய்க்கு முக்காவாசி கேன்சர்ஸ் வந்து 40லேருந்து 60 வயசுக்குள்ளதான் அதிகமா வருது. மார்பக புற்றுநோயும் சரி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் சரி, இந்த 40-60 வயசுக்குள்ளதான் அதிகபட்சமான கேன்சர்ஸ் கண்டுபிடிக்கப்படுறது. ரொம்ப குறைவானது தான் 40 வயசுக்கு கீழே. 60 வயசுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் சதவிகிதம் இருக்கு. ரொம்ப மெஜாரிட்டி கேன்சர் கேசஸ் வந்து 40-60 வயசுக்குள்ள கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யூஸ்வலா இந்த மெனோபாஸ்னால கேன்சர்ஸ் அதிகமாகிறது இல்லை. பட் மெனோபாஸுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கணும், செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மெனோபாஸ் அடைந்த பெண்கள் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அவங்க ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு? செக்கப் போகணும். ஒரு 40 வயசுக்கு மேலேயே வந்து இந்த ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இருக்கு. ஸோ மார்பக பரிசோதனை போய் டாக்டர் கிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை காமிச்சுக்கணும், மார்பக பரிசோதனை பண்ணிக்கணும். மேமோகிராம் அப்படின்னு ஒன்று, எக்ஸ்ரே, மார்பக எக்ஸ்ரே ஒன்று. ஸோ அதை வருஷத்துக்கு ஒரு தடவை 40 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் பண்ணிக்கணும். அண்ட் கர்ப்பப்பை வாய் பரிசோதனை. ஸோ கர்ப்பப்பை வாயிலிருந்து பேப் ஸ்மியர் அப்படின்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த ஸ்மியர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கும் பொழுது அதுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா என்னங்கிறது பார்த்து அதுக்கு தகுந்த வைத்தியம் கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 வருஷமா நம்ம அதை பரிசோதனை பண்ணும் பொழுது 3 வருஷத்துலயும் ஒண்ணுமே இல்லை, அந்த கர்ப்பப்பை வாய் கிளீனா இருக்கு அப்படின்னு சொன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ என்னவோ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க, இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நம்ம பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா மார்பகம்ங்கிறது வந்து மேமோகிராம் வந்து 40 வயசுக்கு மேல கண்டிப்பாக எடுத்துக்கணும். குடும்பத்துல ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா எடுத்துக்கணும். இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மேமோகிராம் எடுத்துக்கணும். அவங்க டாக்டர் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அட்வைஸ் இருக்கும். ஏன்னா அவங்க பரிசோதனை பண்ணும் பொழுது அதோடைய மார்பகத்துடைய தன்மையும் தெரியும், கர்ப்பப்பை வாயோடைய இதுவும் தெரியும். ஸோ அப்படி தெரியும் பொழுது டாக்டர் அதுக்கு தகுந்தபடி அறிவுரை கூறுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இந்த உடல் பருமன் வராம நம்ம உடல் சிகிச்சைகள் எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. உடல் பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், வாக்கிங் நல்லா பண்ணிக்கணும். எல்லாருமே 40, ஆணும் சரி பெண்ணும் சரி, டெஃபினட்டா சுகர், பிபி இதெல்லாம் செக்அப் பண்ணணும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணினா நல்லது. ஹார்ட்டும் பாதிக்கப்படலாம். ஸோ புற்றுநோய் தான் எல்லாருக்கும் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சுகர்னாலேயும் பிரச்சனைகள் இருக்கு, ஸோ அதை பிபினாலேயும் பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெண்ணானாலும் சரி ஆணால இருந்தாலும் சரி 40 வயசு ஆகும் பொழுது எல்லா பரிசோதனைகளையும் பண்ணணும். உடல் பயிற்சி முக்கியம். எப்பொழுதும் ஒரு டிசிப்ளின் இருக்கணும் வாழ்க்கையில. அதிகமா உணவுப் பொருட்கள்ல வந்து ரெட் மீட்டை வந்து அதிகமா சேர்க்கறதுக்கு தவிர்க்கலாம். அதிகமா ஒரு பீஃபோ மட்டனோ போர்க்கோ எடுக்கும் பொழுது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. பெருங்குடல் புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால கூடுது. ஸோ அதுக்கு நம்ம இதை வந்து குறைவா எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ரெட் மீட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பிராய்லர் சிக்கன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிராய்லர் சிக்கன்னால கொழுப்பு சத்துகள் நம்ம உடம்புல சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த பிராய்லர் சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் நல்லது. நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், பழங்கள், காய்கறிகள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதுதான் அவங்க வந்து எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ். காய்கறிகள், பழங்கள்
பெண்களும் சாப்பிடணும். பெண்களுக்கு அவேர்னஸ் இருக்கலாமே தவிர, ஆனால் ஒரு பரிசோதனைக்கு பெண் வந்து முன்னாடி வந்து நிக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாத்துலயும் பின்னாடி தான் வராங்க. ஸோ பெண் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்ல ஒரு அம்மா வந்து ஒரு தன் குழந்தைகளுக்கு அதிகமா சாப்பாடு கொடுத்துட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறாங்க. பட் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது, இன்னி காலகட்டத்தில் அப்படி இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் இருக்கு இன்னும் கொஞ்சம். ஏன்னா பெண்ணுக்கு அனீமியா வர்றதுக்கான காரணமே இதனால தானே. அவங்க சரியா சாப்பிடாம வேலைக்கு போயிட்டு வந்து அசதி இருந்தாலும் கூட குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறாங்களே தவிர தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அசதியா போய் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில திரும்பி எழுந்து ஓட வேண்டிய அவசியம் ஏற்படுறதுனால தன்னை அவங்க கவனிச்சுக்கிறதே கிடையாது ஒரு அம்மா. ஸோ அப்போ கவனிக்காத பொழுது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும். எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடணும். ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கும். ஸோ அந்த சின்ன வயசு நம்ம ஒரு இது சொல்லியிருப்போம் தெரியுமா, அம்மா சுட்ட தோசை வட்ட தோசை, உனக்கு 2, எனக்கு அப்பாவுக்கு 3, அம்மாவுக்கு 2, எனக்கு 1 அப்படின்றது. ஸோ அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும். அது ஆக்சுவலாக அதுக்காக தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த போயம். ஸோ இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கலாமே. ஹெல்த்தியாக ஒரு பெண் ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்க குடும்பத்தையே பாதுகாக்க முடியும். அவங்களே ஹெல்த்தியாக இல்லைன்னா அவங்க என்ன குடும்பத்தை பாதுகாக்க முடியும்? கஷ்டம். ஸோ அவங்களும் சரியாக சாப்பிடணும். ஸோ பழக்க வழக்கங்கள், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் அவங்க பார்த்து சாப்பிடணும். இந்த மாமிசத்தை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்க முடியும். டாக்டர், கேன்சருக்கு என்ன தடுப்பூசிலாம் இருக்கு? கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய்க்கு தடுப்பூசி இருக்கு. இப்போ இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் தடுப்பூசி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கு. அது வந்து குறைஞ்ச விலையில கிடைக்குது. முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பிரைவேட்ல தான் கிடைச்சிது. ஆனா இந்த ஊசியும் நம்ம காசு கொடுத்து தான் சில இடத்துல போட வேண்டியிருக்கு. சில இடத்துல நம்ம கேன்சர், சில இடத்துல வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ சில இடத்துல பைசா கொஞ்சம் கம்மியா தானே இருக்குது. வர 600 ரூபாய் தான் அந்த ஊசி. ஸோ கண்டிப்பா எல்லாருமே எடுத்துக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு இன்னைக்கு ஒரு 13-15 வயசு பெண்களுக்கு கூட நம்ம கொடுக்க முடியும். அது 2 டோஸ்ல கொடுக்கலாம். அடல்ட் 18 வயசுக்கு மேலனா 3 டோஸ்ல கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருக்கு. 2 மாசம் இடைவெளி விட்டு நம்ம கொடுக்கறது. ஸோ முதல்ல ஒரு டோஸ், அப்புறம் 4 மாசத்துக்கு ஒரு டோஸ், அது மாதிரி இருக்குது இந்த டீனேஜ் இதில். இப்போ அடல்ட் இதுலன்னா முதல் மாதம் 2 மாதம் கழிச்சு 2வது ஊசி, 4 மாதம் கழிச்சு 3வது ஊசி. ஸோ அந்த மாதிரி நம்ம பூஸ்டர் டோஸ் முடிச்சுக்கணும். ஸோ குறைவான செலவில் கண்டிப்பாக வேக்சினேஷன் பண்ணிக்கிறது இந்த கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயை 25% குறைக்க வாய்ப்புகள் உண்டு. இப்போ குறைஞ்சிட்டு தான் வருது, இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர், இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்கள் உடனே அவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? எப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பீங்க? என்ன மாதிரி பொண்ணுங்கிறத பொறுத்து இருக்கு. சரிங்களா? இப்போ அவங்க வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணா கல்யாணம் ஆன பொண்ணாங்கிறத பார்க்கணும். ஸோ கல்யாணம் ஆன பொண்ணுன்னா அவங்க ஹஸ்பண்டு, அம்மா, அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தான் பேசணும். பேஷண்ட் கிட்ட மட்டும் பேச முடியாது. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, அவங்களுடைய நெருக்கமானவங்க கிட்ட மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா பேஷண்ட் கிட்டேயும் பேசலாம். ஏன்னா சில பேர் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்னு குடும்பத்தில் விருப்பப்படுவாங்க. எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 18 வயசு அவங்களுக்கு மூளையில் கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னால் இது நிறையா அம்மா அப்பாக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தானே. அவங்களால எடுத்துக்க கூட முடியாது. இந்த மாதிரி என்னுடைய ஒரே பொண்ணு அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய ஷாக் ஆக வரும். ஸோ அதனால ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து இருக்கு. இப்போ அந்த குடும்பம் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறத பொறுத்து இருக்கு. முக்கால்வாசி கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இது என்ன மாதிரி கட்டி இது என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்கிறது நல்லது. பட் இன்னைக்கு என்னென்னா கூகுள்னு சொல்லிட்டு எல்லாரும் கூகுளில் போயிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அவங்களா ஒரு இதுக்கு டெசிஷனுக்கு வந்துடுறாங்க. நம்ம டாக்டர்ஸே பேச விடுறது இல்லை அவங்களாரும். சில பேர் வந்து கோவப்படுறாங்க. நம்ம இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படலான்னு சொன்னாலே சில பேருக்கு கோவம் வருது. நீங்கள் என்ன வைத்தியம் மட்டும் சொல்லுங்கள், மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற கேரக்டர்ஸும் இருக்காங்க. சில பேர் என்ன ஆகும், எப்படி இருக்கும்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனை பொறுத்து ஒரு டாக்டர் வந்து பேஷண்ட் கிட்ட எடுத்து சொல்லணும்
இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கணும், இது வந்து சிகிச்சை முறைகள் இந்த மாதிரி இருக்குது, ஸோ இந்த சிகிச்சை முறைகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பேஷண்ட் கிட்ட சொல்லாமல் சொல்லணும். நம்ம இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கதிர்வீச்சு சிகிச்சை இருக்குது, இதுக்கப்புறம் மருந்துகள் கொடுக்கணும், இதெல்லாம் ஊசி மருந்து மூலமாக கொடுக்கணும், அப்படி சிச்சுவேஷன்ஸ் பொறுத்து இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்ல முடியும். டாக்டர், இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது? இப்போ கேன்சர் அப்படிங்கிறது, இந்த புற்றுநோய்ங்கிறது ஆரம்ப நிலை, லோக்கல்லி அட்வான்ஸ்டு, அப்புறம் அட்வான்ஸ்டுன்னு சொன்னேன். ஸோ அது எப்படி பரவலாங்கிற தன்மைகளும் சொன்னேன். அது நேரடியாக பரவலாம், நிணநீர் கட்டிகள் மூலயமா பரவலாம், இல்லை இரத்த நாளங்கள் மூலயமா எங்கே வேணாலும் பரவலாம். அதனால் இந்த 3 விதமான பரவுதல்னால சிகிச்சை முறைகளும் வேறுபடும். ஸோ இதுக்கு வந்து அறுவை சிகிச்சைன்னு ஒரு முறை இருக்குது. இப்போ கண்ணால் பார்க்குற அந்த கட்டியையும் அந்த நிணநீர் கட்டிகள், அந்த சார்ந்த நிணநீர் கட்டிகளையும் நம்ம அகற்றது அறுவை சிகிச்சை மூலியமாக. இந்த கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் அங்க இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம கதிர்வீச்சு சிகிச்சையினால அழிக்கிறோம். இந்த மேலும் அது பரவாம தடுக்கிறதுக்கு, மேலும் இந்த வளர்ச்சி அடையாம தடுக்கிறதுக்கு இந்த மருந்துகள், கீமோதெரப்பி அப்படின்னு சொல்ற மருந்துகளை நம்ம நரம்புல சலைன் நீரோட சேர்ந்து இந்த மருந்துகளை செலுத்துறோம். ஸோ கீமோதெரப்பி வந்து மேலும் அது உருவாகக்கூடாது, பரவக்கூடாதுங்கிறதுக்கு கொடுக்குறோம். இங்க கண்ணுக்கு தெரியாததுக்கு கதிர்வீச்சு சிகிச்சை, கண்ணுக்கு தெரிஞ்சது அறுவை சிகிச்சை. ஸோ இதுதான் 3 விதமான சிகிச்சை முறைகள். டாக்டர், நம்மளுக்கு பொதுவா இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்கு வெளியில இருக்கவங்களுக்கு கேன்சர்னு சொன்னாவே கீமோதெரப்பி தான் ஞாபகம் வரும். ஸோ எல்லாருக்குமே கீமோதெரப்பி தான் தருவாங்களா, இல்லை அதான் காமனா யூஸ் பண்ண ட்ரீட்மெண்ட்? ஒவ்வொரு கேன்சருக்கு ஒவ்வொரு மாதிரி. இப்போ வந்து ஆரம்ப நிலைன்னு சொல்லும் பொழுது அந்த ஆரம்ப நிலைக்கு நம்மளுக்கு கீமோதெரப்பி தேவை அவசியப்படாது. ரொம்ப சின்ன கட்டியா 1 சென்டிமீட்டர் தான் அப்படி இருக்குதுன்னா அது அறுவை சிகிச்சை மூலமா அகற்றிட்டு அது என்னங்கிறது பரிசோதனை பண்ண போறோம். பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த என்ன சிகிச்சையோ அது சொல்ல போறோம். எல்லாத்துக்குமே கீமோதெரப்பி அவசியம்ங்கிறது கிடையாது. அதே போல எல்லாத்துக்கும் கதிர்வீச்சு சிகிச்சை அவசியம்னும் கிடையாது. சில இடத்துல வந்து அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது, கதிர்வீச்சு சிகிச்சையும் தேவைப்படாது, வெறும் கீமோதெரப்பி மட்டும்தான் தேவைப்படும். சில இடத்துல வந்து கதிர்வீச்சு சிகிச்சை போதுமானதாக இருக்கும், கதிர்வீச்சு சிகிச்சையும் கீமோதெரப்பியும். சில இடத்துல வெறும் அறுவை சிகிச்சை. ஸோ ஆரம்ப நிலைக்கு முக்காவாசி வந்து அறுவை சிகிச்சை வரும், முக்காவாசி. சில கேன்சர்ஸ்க்கு அது தேவை இருக்காது, சில கேன்சர்ஸ்க்கு அறுவை சிகிச்சை இருக்கும். இப்போ லிம்போமாலாம் வெறும் ஆரம்ப நிலைன்னா அதுக்கு கீமோதெரப்பி, ரேடியேஷன் அது மட்டும்தான் வரும். வேற ஈவன் ரேடியேஷன் கூட கிடையாது சில சமயம் இப்பெல்லாம். ஸோ அது வெறும் கீமோதெரப்பி மூலமா லிம்போமால ஒரு அந்தந்த கேன்சருக்கு அந்த வைத்தியங்கள், சிகிச்சை முறைகள் மாறுபடும். டாக்டர், கேன்சர் சிகிச்சையின் போது என்ன மாதிரி உணவெல்லாம் பேஷண்ட்ஸ் எடுத்துப்பாங்க? இப்போ ஒரு கேன்சர் அப்படின்னு வந்ததுன்னா இவங்களுக்கு சாப்பிட முடியாம போகும். அதாவது அந்த கேன்சர், அந்த அபூர்வமான அணுக்கள் வந்து அதுக்கு அதிகமாக நியூட்ரிஷன் தேவைப்படுறதுனால மற்ற அணுக்களுக்கு வந்து அது கொடுக்காது. ஸோ இதுவே எல்லா உணவு நியூட்ரிஷனையும் எடுத்துக்கும் பொழுது அவங்க வந்து கெகெக்சியா அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ரொம்ப இழைச்சி போய் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ உடல்நிலை ரொம்ப மெலிஞ்சு போயிடும். ஏன்னா கேன்சர் அணுக்கள் வந்து எல்லா உணவு வகைகளையும் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இவங்களுக்கு இன்னும் நல்ல ஆகாரம் அந்த பேஷண்ட்டுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கணும். புரத சத்து உள்ளதாக பேலன்ஸ்டு டயட்டு கண்டிப்பாக தேவை. பேலன்ஸ் தான், என்ன கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இந்த டைமில் வந்து ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும், கார்போஹைட்ரேட்ஸும் கொடுக்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படும். முக்கால்வாசி கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அந்த கேன்சர் அணுக்களுக்கு போயிடுங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாகவும் ப்ரோட்டீன்ஸும் அதிகமாக. ஹீலிங்க்கு ஒரு உடம்பு வந்து சத்து ஹீல் ஆகணும் அப்படின்னா, குணமாகணும்னு சொன்னால் புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ புரோட்டீன் சத்தும் அதிகமாக கொடுக்க வேண்டி வரும். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அந்த உடல் இதை ரொம்ப மெலிஞ்சு போகாமல் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ், நம்மளுடைய பேஸ் மெட்டபாலிக் ரேட் வந்து இதாகிடும், ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அதனால் அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு கரெக்டான உணவு வகைகள் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ எல்லா உணவுகளும் கொடுக்கணும், நல்ல உணவுகளாக கொடுக்கணும். அந்த கீமோதெரப்பி கொடுக்குற சமயத்தில் வந்து கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி தான் கொடுக்கணும், பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. காய்கறிகளை எல்லாம் வந்து கழுவிட்டு தான், வெந்நீரில் உப்பு போட்டு கழுவிட்டு அதை பிறகு சமைச்சு அதை கொடுக்கணும். சமைச்ச உணவுகள் தான் கொடுக்கணும். வெளியிலேருந்து உணவுகளை கொடுக்கறது வழக்கப்படுத்திக்க கூடாது. பழங்களையும் நல்லா சுத்தப்படுத்தி வெந்நீரில் சுத்தப்படுத்தின பிறகு தான் பழங்களையும் கட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய புரோட்டீன் இருக்கிற உணவு வகைகள், பருப்பு, ஃபிஷ்ஷு, முட்டை, இந்த மாதிரி வகையான உணவுகளை வந்து நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க உடம்பு தேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ சீக்கிரமாக குணமாக முடியும் அவங்களால. இப்போ வாயில் தொண்டையில் புற்றுநோய் இருக்குது, உங்களுக்கு முழுங்க முடியாதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு கொடுக்கணும். ஏன்னா முழுங்க முடியாதுன்னா அதுக்கு சாஃப்டான உணவு, காரம் இல்லாமல் கொஞ்சம் நல்ல மிக்சியில் அடித்து கஞ்சிலாம் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கஞ்சிகள் நிறையா கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வரணும். ஸோ அந்தந்த கேன்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவு வகைகளை அவங்க பார்த்து கொடுக்கணும். டாக்டர், இந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் டைம் எப்படி மாறும் ஒவ்வொரு கேன்சர் பொறுத்து? இப்போ மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் எடுத்துக்கலாமே. ஸோ மார்பக புற்றுநோய்க்கு வந்து அறுவை சிகிச்சைன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ஆரம்ப நிலைன்னா வெறும் அறுவை சிகிச்சை தான் இப்போல்லாம் இருக்குது. ஸோ அறுவை சிகிச்சை போதும். அதுவும் இப்போ ஒரு 80 வயசுக்கு மேலேனா மாத்திரைகள் இருக்குது. ஸோ அது பயாப்சி பண்ணி பரிசோதனை பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது வெறும் மாத்திரை மருந்துகள் கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரி இப்போ க்யூரேட்டிவ் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து 1 மாதத்திலிருந்து ஒரு 8-9 மாதம் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட் போகும் க்யூரேட்டிவ்ல. அந்த தன்மையை பொறுத்திருக்கு. இப்போ எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பியும் கொடுக்க போகிறோம்னா கண்டிப்பாக 9 மாதம் ஆகும். ஆனாலும் அதுலேயும் இன்னும் பரிசோதனைகள் இருக்குது. இப்போ மார்பக புற்றுநோய்க்கு வந்து நிறைய மார்க்கர்ஸ் பார்க்குறோம். ஹெர்டூன்யூ அப்படின்னு ஒரு மார்க்கர் பார்க்குறோம். இப்போ அந்த ஹெர்டூன்யூங்கிறது வந்து அந்த கேன்சரில் இருக்குது, அந்த புற்றுநோய் சதையில் வந்து பரிசோதனை பண்ணி அந்த திசுக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா அது கேன்சரை வந்து மறுபடியும் உருவாக்குறதுக்கு ரிஸ்க் அதிகமாக்குது, பரவறதுக்கு திரும்பி வர்றதுக்கான மற்ற இடங்கள்ல வர்றதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக்குது. ஸோ அதுக்கு நம்ம தடுக்கிறதுக்கு மருந்துகள் கொடுக்கும் பொழுது அது கிட்டத்தட்ட 1 வருஷத்து வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ அது 1 வருஷம் அப்படின்னு போனால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5-2 வருஷம் வைத்தியம் இருக்குது. க்யூரேட்டிவ் இன்டென்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறுபடுது. இப்போ வந்து க்யூரேட்டிவ் இன்டென்ட் இல்லை, அது வந்து ரொம்பவும் கொஞ்சம் முத்தின நிலையில் இருக்குது, நம்ம சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோன்னா அது பல வருஷங்கள் போகலாம். ஒரே வருஷமோ 2 வருஷமோ இருக்காது, 5 வருஷம் கூட சிகிச்சைகள் நடக்கலாம். அந்த இதை பொறுத்து, கேன்சரோட தன்மையை பொறுத்து தான் சிகிச்சையும் கூட, அதோடைய டியூரேஷனும் கூட. டாக்டர், ஒன்ஸ் நம்ம கேன்சரை க்யூர் பண்ணிட்டோம்னா திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்கா? ஏன் இந்த கேன்சர் வந்ததுன்னே நம்மளால சொல்ல முடியல இல்லையா. ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை புற பரிசோதனையில் இருக்கிறது நல்லது. நிறைய பேர் நல்லா இருக்காங்க, 10 வருஷத்துக்கு மேலே நல்லா இருக்காங்க. சில பேருக்கு 10 வருஷம் கழிச்சு கூட கேன்சர் வந்திருக்குது, சில பேருக்கு 15 வருஷம் சென்று கூட கண்டுபிடிச்சிருக்கோம் திரும்பி. ஸோ அது வந்து அந்த என்ன சொல்கிறோம், அந்த ரேஷியோ வந்து ரொம்ப குறைவு. அதுக்காக எல்லாருக்கும் வருதுன்னெல்லாம் சொல்ல முடியாது. யூஸ்வலாக 5 வருஷம் வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுவோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக பரிசோதனைக்கு வராங்க, செக்அப் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்கிறது வந்து அவங்களுடைய ஆரம்ப என்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அந்த டைமில் இருக்கிற ஸ்டேஜும் அவங்களுடைய அந்த கேன்சருடைய தன்மையை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகம், ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இது எதுக்காக உருவாகுதுன்னு தெரியாத பொழுது நம்ம வந்து செக்கப்பில் இருக்கிறது, ஏதாவது ஒரு புதுசாக நம்ம உடம்புல மாற்றங்கள் இருக்குன்னா பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர், இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து கியூர் ஆன பிறகு எப்போ அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிஸை ரெஸ்யூம் பண்ணலாம்? சிகிச்சை எடுக்கும்போதே பண்ணலாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரேடியேஷனுக்கு வராங்க, கீமோதெரப்பி போட்டுக்கிறாங்கன்னா அந்த ஒரு 2 நாள் கீமோதெரப்பி கொடுத்த பிறகு கொஞ்சம் டயர்டாக இருக்குமே தவிர மற்றபடி அவங்க நார்மல் வேலை செய்யலாம், வேலைக்கு போகலாம். ஏன்னா ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க அனாவசியமாக எதையாவது பற்றி யோசிப்பாங்க. அதை யோசிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க வேலைக்கு போகிறது எவ்வளவோ பெட்டர். ஸோ அவங்க அனாவசியமாக யோசிக்காமல் அட்லீஸ்ட் நல்லபடியாக இருப்பாங்கங்கிறது தான் இது. பட் சில சமயம் இப்போ அவங்க கேன்சர் வந்து வேறு மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப அதிகமான ஸ்டேஜில் இருக்கும் பொழுது அவங்க டெஃபினட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட் எடுத்து சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு அவங்க ஓரளவுக்கு உடல்நிலை நல்ல நிலையில் இருந்த பிறகு தான் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிக்க முடியும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகிடும். டாக்டர், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேருந்து அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்க்கும் சரி, கேன்சருக்கும் சரி, இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிறாங்க இந்த மருந்து எடுத்துக்கிறாங்களே, இதனால வரக்கூடிய அபாயம் என்ன? எஸ்பெஷலி பெண்கள் தான் எடுக்கிறாங்கன்னு இல்லை, ஆண்களும் கூட நிறைய மெசேஜஸை படிச்சுட்டு அவங்க தான் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, இது என்ன கரெக்டாக இல்லையான்ட்டு கேட்குறவங்களும் அதுதான் தவறு தான். சிலதெல்லாம் நல்லா தான் ஓகே. இப்போ இந்த ABC ஜூஸ் எல்லாம் சொல்லிப்பாங்க, ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் ஜூஸு. ஸோ அதை பார்த்து சில பேர் ஏதோ அதெல்லாம் சாப்பிட்றாங்க. சரி, அதை சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஆபத்து உண்டாகாத வரைக்கும் ஓகேங்க.
ஆபத்து உண்டாகும் அப்படின்னு சொன்னா கஷ்டம் தானே. அனாவசியமா சாப்பிட்டுட்டு அவங்க டாக்டர் அவங்க கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அவங்களா வந்து ஒரு முடிவுக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு எடுக்கிறது தவறு. நம்ம எல்லாத்துலேயும் பார்க்குறோம், இவங்க கொஞ்சம் யோசிக்கணும், இது நம்ம உடம்பு, இதுதான் என்னுடைய மூலதனம் அவங்க யோசிச்சாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாம டாக்டர் கிட்ட இது பண்ணலாமான்னு கேட்டுட்டு பண்ணலாம், அவ்வளவுதான். டாக்டர், ஓரல் கேன்சர்னா என்ன, அது எதனால வருது? வாய் புற்றுநோய் அது வந்து புகையுள்ள புகையிலை தான் 40% காரணம், சரிங்களா? ஸோ அதில் வந்து பல்லும் பிரச்சனை இருக்கு. நம்ம வாய் சுத்தமாக இல்லை, ரொம்ப கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் பல் வந்து கிளீனாக இல்லை, அதனால அது கூர்மை அடையுது. அந்த கூர்மையான பற்கள் வந்து உராயும் பொழுது நம்மளுடைய உள்ள இருக்கிற தோல் வந்து புண்ணாகும் பொழுது அந்த புண்ணை நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது நாளடைவில் புற்றுநோயை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரம் அதிகமாக சாப்பிட்றது, ரொம்ப காரமாக சாப்பிடும் பொழுது, ஸோ இந்த மாதிரி பொழுதும் குடல் நம்ம தொண்டையில பிரச்சனைகள் ஏற்படலாம். ரொம்ப அதிகமா பேசுறவங்க, அப்படி பாடுறவங்க, ரொம்ப டீச்சர் அப்படிங்கிற இது இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நம்ம குரல் வளையத்துல டீச்சர்ஸ் நாடியூல் அப்படின்னு சொல்றோம். அந்த டீச்சர்ஸ் நாடியூல் வந்து சாதாரண நாடியூலாவும் இருக்கலாம், புற்றுநோயாவும் இருக்கலாம். ஸோ அவங்க பரிசோதனை பண்ணும் பொழுது அதை பயாப்சி சத பரீட்சை பண்ணிட்டு தான் அவங்க சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குரல் நம்ம குரல் வளம் மாறும் பொழுது டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. ஸோ முக்காவாசி வந்து இது புகையிலைனால ஏற்படுறது, வாய் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படுறது. இந்த வாய் புற்றுநோய் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இருக்கு. வெள்ளை படிவங்கள், லூகோப்ளேக்கியா, அப்புறம் கருப்பு படிவங்கள், மெலனோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியான்னு இன்னொன்று இருக்கு. இதுல மூணுத்துல வந்து இந்த லூகோப்ளேக்கியா தான் கேன்சர் வரும் முன் காமிக்கிற ஒரு விதமான மாற்றங்கள். ஸோ இந்த வெள்ளை படிவங்கள் இருக்குன்னா ஆரம்ப நிலையிலேயே டாக்டர் கிட்ட நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பரிசோதனை பண்ணிக்கிட்டோம். இப்போ புகையிலை பிடிக்கிறவங்களுக்கு முக்காவாசி இந்த லூகோப்ளேக்கியா மெலனோப்ளேக்கியா அதிகம் தென்படும். ஸோ ஃபர்ஸ்ட் லூகோப்ளேக்கியால ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு அது மெலனோப்ளேக்கியா எரித்ரோப்ளேக்கியாவா மாறும். ஸோ இதெல்லாம் வந்து லூகோப்ளேக்கியா வந்து சின்னதா இருக்கும் பொழுது மருந்துகள் கொடுத்து சீர் செய்ய முடியும். ஆனா இதுவே அதிகமா இருந்ததுன்னா வெள்ளையா உள்ள அதிகமா நீங்க பார்த்திருப்பீங்களோ என்னவோ தெரியல, பல்லெல்லாம் கரையாகி உள்ள வெள்ளையா இருக்கும் பொழுது இதை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை தவிர இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தசைகள் வந்து ஒரு மாதிரி கெட்டியாக போயிடும். ஸோ வாயை திறக்க முடியாமல் போகும், நாக்க வெளியில் நீட்ட முடியாமல் போகும். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமான ஸ்டேஜ், சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்ன்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து புகையிலை பிடிக்க இந்த மாற்றங்கள் ஏற்படும். இதை தவிர நான் சொன்னேன் இல்லையா, அந்த பல்லு கூர்மையாக இருந்து அதுவும் இந்த புகையிலனால ஏற்படலாம். இல்லை நம்ம சுத்தமாக புகையை பிடிச்சிட்டு வாயை கொப்பளிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் தான். அதுக்காக பிடிச்சிட்டு கொப்பளிங்க அப்படின்னு சொல்ல வரல, தயவு செய்து பிடிக்காதீங்க, தயவு செய்து புகையிலையும் யூஸ் பண்ணாதீங்க எந்த வகையிலையுமே. அதே மாதிரி மூக்குப்பொடி போடுறதோ இல்லை அந்த சிகரெட் அப்படின்னு யூஸ் பண்றதுல எல்லாத்துலயுமே வந்து நிக்கோட்டின் இருக்கு. இந்த நிக்கோட்டின் எந்த இதுல கொஞ்சம் இருந்தாலும் கூட புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ இந்த மாற்றங்கள் லூகோப்ளேக்கியா வந்து ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா சீர் செய்ய முடியும். அதிகமான பட்சத்துல அதுக்கு சிகிச்சை வந்து கதிர்வீச்சு சிகிச்சை, சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ இதுலயும் என்ன வைத்திய முறைகள் அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்த்துட்டோம்னா பயாப்சி எடுத்து பரிசோதனை பண்ணி இது கேன்சர்னு ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணி எவ்வளவு தூரம் பரவி இருக்குதுன்னு பார்த்துட்டு, யூஸ்வலா பெட் சிடி ஸ்கேன் இப்போ வந்து கேன்சருக்கு யூஸ் பண்றோம். பெட் சிடி ஸ்கேன்ல வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். இது வந்து புற்றுநோய்க்கு மட்டுமே செய்யக்கூடிய ஸ்கேன்ஸ் யூஷுவலா இப்பெல்லாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவி இருக்குதா, எவ்வளவு தூரம் பரவி இருக்கு, இல்லை எவ்வளவு தூரம் இருக்கு இந்த கேன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பெட் சிடி நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஸோ இந்த பெட் சிடி ஸ்கேன் இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம வைத்திய முறைகளை ஆரம்பிப்போம். கதிர்வீச்சு சிகிச்சை, கீமோதெரப்பி, சர்ஜரி, இது மூணும் சேர்ந்தது தான் சிகிச்சை இதுல. ஸோ இந்த மாதிரி சிகிச்சைகள் அதுக்கு அவசியம் தேவைப்படும். டாக்டர், மார்பக புற்றுநோய் சிகிச்சை இல்ல, மார்பகத்தை எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? மார்பகத்தை எடுத்துட்டோம்னா அதுக்கு சிகிச்சை முடிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குது, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி என்ன மாதிரி சிகிச்சை அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறோம். ஒரு பெரிய மார்பகத்தில் சின்ன கட்டின்னா அந்த மார்பகத்தை எடுக்காமல் அந்த கட்டியை சுற்றி இருக்கிற பகுதிகளை மட்டும் எடுத்துட்டா கூட போதும். ஸோ அது வந்து பிரெஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு பேர். ஸோ பிரெஸ்ட்டை கன்சர்வ் பண்ணி சர்ஜரி பண்ணுறது. மாஸ்டெக்டமிங்கிறது மார்பகத்தை பூர்த்தியாக எடுக்கிறது தான் மாஸ்டெக்டமி. ஸோ மாஸ்டெக்டமி சில பேருக்கு தேவைப்படும், பிரெஸ்ட்
கன்சர்வேஷன் சர்ஜரி சில பேருக்கு தேவைதும் ஒரு பகுதி மட்டும் எடுக்கிறது. காலகட்டத்தில் சீக்கிரமா வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கெல்லாம் பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பண்ணியிருக்குது. அவங்களுடைய அந்த கேன்சருக்கு தகுந்தபடி நம்ம வந்து சிகிச்சை முறைகள் கொடுப்போம். கதிர்வீச்சு சிகிச்சை கண்டிப்பாக பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரி பகுதி மார்பகம் தான் எடுத்திருக்கோம்னா கதிர்வீச்சு சிகிச்சை கண்டிப்பாக உண்டு. அண்ட் நெறிக்கட்டிகள் அது பரவி இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கீமோதெரப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ இதெல்லாம் சர்ஜரி முடிஞ்ச பிறகோ இல்லை முன்னாடியோ கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி முடிச்சுட்டு திரும்பி கதிர்வீச்சு சிகிச்சை கொடுக்க வேண்டிய அவசியம். ஸோ எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அதே தான் வரும். கீமோதெரப்பி, சர்ஜரி, கதிர்வீச்சு சிகிச்சை எல்லாமே இருக்கு. 3 விதமான சிகிச்சை முறைகளும் இருக்கு. ஆனா என்ன மாதிரி கதிர்வீச்சுங்கிறது அந்த பிரஸ்ட் கன்சர்வேஷனா இல்ல மாஸ்டெக்டமியா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது அதை எடுக்கும் பொழுது அதுல எங்களுக்கு தெரிய வரும். எவ்வளவு நெறிக்கட்டிகள், எவ்வளவு பெரிய கட்டி, அதுல என்ன மாதிரி தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் நம்ம வந்து கதிர்வீச்சு என்ன கொடுக்க போறோம், தேவையா, அவசியம் இருக்கா இல்லையாங்கிறது அதுக்கு பிறகுதான் ஊர்ஜிதப்படுத்துவோம். இந்த பரிசோதனைகள் பண்ணும் பொழுது இன்னைக்கு வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு சதப்பரீட்சை பண்ணும் பொழுதே வந்து என்ன மாதிரி இப்ப நான் ஹெர்டோனியோ அப்படின்னு சொன்னேன், இது வந்து ஒரு விதமான மார்க்கர். ஸோ இந்த மார்க்கர் ஸ்டடி இல்லாம இப்போ வைத்தியம் நான் வந்து சில பேருக்கு வந்து முதிர்ந்த நிலைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ முதிர்ந்த நிலை இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கு முதல் 2 சைக்கிள் கீமோதெரப்பியோ இல்ல டார்கெட் தெரப்பியோ கொடுத்துட்டோம்னா 3ஆவது தடவை திரும்பியும் அவங்களுக்கு வியாதி வந்து இன்னும் தன்மை குறையல அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து ஜீனோமிக் சீக்வன்சிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜெனட்டிக் ஸ்டடீஸ், ஸோ இந்த மரபணுக்கள் ஸ்டடீஸை இன்னைக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு இப்பெல்லாம். ஸோ இவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள், அவங்களுடைய மரபணுக்கள்ல மாற்றங்கள் இருக்கு, அந்த மரபணுக்களுக்கு மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன மருந்து கொடுத்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு NGS அப்படின்ற ஒரு இது இருக்கு, ஸ்டடி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஜீனோம் சீக்வன்சிங்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னை காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ண முடியும். பட் எல்லாத்துக்குமே செலவு இருக்கு. ஸோ நான் செலவு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் நிறைய வழிமுறைகள் இருக்கு. எந்த ஸ்டேஜில் புற்றுநோய் இருந்தாலும் சிகிச்சை முறைகள் இருக்கு, சிகிச்சை பண்ண முடியும். பட் டைம் எடுக்கும், செலவும் அதிகமாகும். இதுதான் ப்ராப்ளம் எல்லாருக்குமே. இப்போ டைம் எடுக்கும். எத்தனை வருஷம் பர்சன் ஒருத்தர் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்க முடியும்? நீ என்ன 2 வருஷமா எனக்கு சிகிச்சை கொடுக்குறேன், இன்னமும் நான் எடுத்துகிட்டே இருக்கணுமான்ற ஒரு சலிப்பு இருக்கத்தானே செய்யும். ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சலிப்புத்தன்மை வரதான் செய்யும். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்கு. பட் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸுன்னு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஜெனட்டிக் இது இருக்கும் பொழுது நம்ம மாத்திரைகளாக மாற்றவும் முடியும். இந்த மாத்திரைகள் டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அப்படின்னு வந்திருக்குது. இம்யூனோதெரப்பிங்கிறது வந்து இந்த மரபணுக்கள் மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்தபடி இம்யூனோதெரப்பிங்கிற மருந்துகளை கொடுக்க முடியும். டார்கெட்டட் தெரப்பிங்கிறது வந்து இந்த இது மாறி இருக்கு, இந்த இடத்துல அதுக்கு டார்கெட் பண்ணுறது தான். இப்போ அந்த கேன்சர் அணுக்களை மட்டும் டார்கெட் பண்றது தான் டார்கெட்டட் தெரப்பி. மற்ற அணுக்களை அது டார்கெட் பண்ணாது. ஜெனரலா கீமோதெரப்பிங்கிறது வந்து எல்லா வேகமா வளர அணுக்களையும் தாக்குறது தான் கீமோதெரப்பி. ஸோ அது வந்து வெறும் கேன்சர் அணுக்களுக்கு வேகமா வளர்ற தன்மை உடையது. ஸோ வேகமா வளர்ற தன்மை நம்ம உடம்புல நிறைய அணுக்களுக்கு இருக்கு. நம்மளுடைய தலைமுடி, கண்றப்பை முடி, நம்ம குடலுக்குள்ள இருக்கிற அணுக்கள், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஃபுல் ட்ராக்லயும் இருக்கிற அணுக்கள். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு தலைமுடி உதிர்றது, வாந்தி வர மாதிரி இருக்கு. நம்ம ரத்த அணுக்கள், ஸோ ரத்த அணுக்களும் வேகமா வளரக்கூடிய தன்மைகள், ஸோ அதுவும் குறையுது. ஸோ ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வெள்ளை அணுக்கள், ஸோ அதுவும் குறையுது அந்த கீமோதெரப்பி கொடுக்கும்போது. இதெல்லாம் கீமோதெரப்பியோடைய சைடு எஃபெக்ட்ஸ், இதனால ஏற்படுற பக்க விளைவுகள் கீமோதெரப்பினால. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இந்த டார்கெட்டட் தெரப்பியில் அவ்வளவா இருக்காது. இதில் வந்து கம்மி, வாந்தி வரலாம், அந்த மாதிரி இருக்கலாமே தவிர, பட் இந்த ரத்த அணுக்கள் குறையிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப குறைவு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னன்னா நம்ம டார்கெட்டட் தெரப்பியை கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து அப்புறம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ கீமோதெரப்பியோட இஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ அந்த மஜ்ஜை வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட தான் செய்யும் அதில். ஸோ அதுக்கு நம்ம நல்ல ஆகாரம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு உடம்பு இதுவாக வச்சிருக்கும் பொழுது அந்த மஜ்ஜை எலும்புகள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் உற்பத்தி ஆகலாம். ஸோ அது உற்பத்தி ஆகும் பொழுது தான் நம்ம இந்த மருந்துகளை கொடுக்கும் பொழுது உடம்பு வந்து அந்த தாக்கத்தை எடுத்துக்க முடியும், அதை வந்து தாங்க முடியும். ஸோ இல்லாட்டி எல்லாத்தையுமே தாங்க முடியாது. 5 வருஷத்துக்கு ஒரு மருந்து எடுத்துகிட்டே இருக்கணும்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இதனால பாதிப்புகள், சலிப்பு, 5 வருஷம் செலவு, சரிங்க, அவ்வளோவும் குடும்ப எல்லாமே பாரங்கள், எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ யாராவது ஒருத்தர் என்னை பார்த்துக்கணும், என்னை வந்து 5 வருஷம் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருந்தால் தானே நான் வைத்தியம் பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ
ஸோ இதெல்லாம் மீறி ஒருத்தர் வந்து வைத்தியம் பண்ண முடியும் தான், ஆனால் அதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அது இருந்ததுன்னா கண்டிப்பாக வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்மளும் வெளியில் வந்துட்டே இருக்கலாம். டாக்டர், இப்போ வாய் புற்றுநோய் வந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜாவை எடுத்துருவாங்களா? தாடையை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அடுத்தது? யூஸ்வலாக அதுக்கு ஃபிப்லர் தே கேன் புட், நம்ம கால் எலும்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து கூட அங்கே வைக்க முடியும், இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க அந்த ஜா மாதிரியே அதை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே செலவு ஜாஸ்தி அண்ட் லாங் டியூரேஷன். இதுக்கெல்லாம் வந்து சர்ஜரிக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியும் தேவை, அறுவை சிகிச்சை நிபுணர்கள், கேன்சர் நிபுணர்களும் தேவை. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவங்களாரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருந்து தான் அதை பண்ணணுமே தவிர இது ஒரு சிம்பிளாக ஒருத்தரே பண்ணக்கூடிய இது கிடையாது. அதே மாதிரி இப்போ நாக்கு வந்து பகுதி எடுத்துட்டாங்கன்னா தசைகள் வந்து எடுத்து உள்ள வைக்க முடியும். இந்த இங்கேருந்து நம்ம கழுத்து பகுதியிலேருந்து எடுத்து வைக்கலாம், இல்லை நம்ம செஸ்ட்லேருந்து எடுத்து வைக்கலாம். பெக்ட்ராலிஸ் மேஜர் ஃப்ரீ ஃப்ளாப்னு பேர். ஸோ தசைகள், கால் தசைகள், தொடை தசைகள், ஸோ தாடை தசைகள், ஸோ இதிலிருந்து அவங்க நாக்கை வந்து உருவாக்க முடியும். சாதாரணமாக ஒரு மனிதர் பேசக்கூட முடியும் அதெல்லாம் பண்ணும் பொழுது. இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை, நம்ம கேன்சர் சர்ஜன்ஸும் தேவை, பிளாஸ்டிக் சர்ஜரி இவங்களும் தேவை. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க் இது. ஸோ மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபிபுலர் இம்ப்ளான்ட் எல்லாமே கூட பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அவங்க எல்லாரும் கலந்து தான் இதை செய்ய முடியும். ஸோ பண்ண முடியும், எல்லாமே இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அதுக்கேற்ற சர்ஜரியோட டைம் அதிகமாகவும் ப்ளஸ் செலவும் இருக்குது. டாக்டர், மார்பக புற்றுநோய் என்ன, அது எதனால் வருது, இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? மார்பக புற்றுநோய்னா மார்பகத்தில் வர புற்றுநோய். ஸோ மார்பக புற்றுநோயிலையும் நிறைய இருக்குது. உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டிங் டக்டல் கார்சினோமா, இன்வேஸ் லாபிலர் கார்சினோமா அப்படின்னு இருக்குது, அதுலேயும் இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய வகைகள் அந்த அணுக்களை பொறுத்து கேன்சர் இருக்குது. ஸோ எந்த அணுக்களில் வந்து அந்த அபூர்வ மாற்றங்கள் ஏற்படுதோ அந்த கேன்சர்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த மார்பக புற்றுநோய் வந்து ஒரு மார்பகத்தில் ஏற்படலாம், இல்லை 2 மார்பகத்துலேயும் ஏற்படலாம். ஸோ 2 மார்பகத்தில் லிம்ஃபோமா அப்படிங்கிற இதுவும் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுவும் இருக்குது. இதுக்கு சிகிச்சை முறைகள் வந்து எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட கதிர்வீச்சு சிகிச்சை, அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி. இதை தவிர இதில் வந்து மார்பக புற்றுநோய், இப்போ ஒரு கட்டியை பார்த்துருக்கோம் மார்பகத்தில் அப்படின்னா அது பரிசோதனை பண்ணிட்டு அது கேன்சர் தான் ஊர்ஜிதப்படுத்தின பிறகு மார்க்கர்ஸ்ன்னு முன்னாடியே நான் எடுத்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், ஹெர்டோனியூ அப்படின்ற பரிசோதனைகள் பண்ணுறோம். இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெர்டோனியூங்கிற ஒரு மார்க்கர் அதில் இருக்கா, அந்த தசைகளில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அந்த கேன்சரோடைய தன்மை வந்து மாறுபடும். ஸோ ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்குதுன்னா அதுக்கு சிகிச்சை முறைகள் வேற, அது இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு சிகிச்சை முறைகள் வேற. ஸோ என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கறதுங்க டிட்டர்மின் பண்ணுறதுக்கு தான் இந்த பரிசோதனைகள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு தான் பெட் சிடி ஸ்கேன் பண்ணி, பெட் சிடி ஸ்கேனில் எவ்வளோ தூரம் பரவி இருக்குதுன்னு வச்சு தான் சிகிச்சை முறைகளை வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரி சிகிச்சை முறை இவங்களுக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக வந்து கீமோதெரப்பி ஒரு 4 சைக்கிள் கொடுக்குறோம். ஒரு கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்குதுன்னா முதல்ல கீமோதெரப்பி கொடுத்து அந்த கட்டியோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா கீமோதெரப்பி முடித்த பிறகு தான் கதிர்வீச்சு சிகிச்சை கொடுப்போம். இப்போ ஹெர்டோனியூ அப்படிங்கிற ஒரு இது அதில் இருக்குது, பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுக்க வேண்டி வரும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் அந்த மருந்துகள் மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். ஏன்னா இந்த ஹெர்டோனியூங்கிறது வந்து இந்த புற்றுநோய் வந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு காமிக்குது அந்த இருக்குதுன்னா. ஸோ அதனால் அந்த வாய்ப்புகளை குறைக்கிறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம். பட் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து டார்கெட்டட் தெரப்பி. ஸோ இந்த டார்கெட்டட் தெரப்பி வந்து அதோடைய செலவு அதிகமாகவும் இருக்கும். சில பேரால் தான் இதை எடுத்துக்க முடியும், பல பேரால் எடுத்துக்கிறது கஷ்டம். டாக்டர், பெண்கள் அவங்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்க என்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கலாம்? பெண்கள் எப்பொழுதும் நல்ல ஆகாரம் சாப்பிடணும், விழிப்புணர்வோட தங்க உடம்ப பார்த்துக்கணும். ஏதாவது புதுசாக மாற்றங்கள் அவங்க உடல்ல இருக்குதுன்னா அதை வந்து கண்டிப்பாக பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு மார்பகம் இன்னொரு மார்பகத்தை விட பெருசாக இருக்கலாம், அது உருவார சமயத்தில் பொறுத்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மார்பக சுய பரிசோதனை மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பெண் வந்து 21 வயசுக்கு மேலே தன்னை சுய பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர்கிட்ட போயிட்டு சுய பரிசோதனை பண்ணிக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அவங்களே வீட்டில் தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும்.
வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இது 40 வயசுக்கு மேலே அவங்க பண்ணிக்கலாம். பட் 21 வயசுக்கு மேலேயும் அவங்க பண்ண முடியும். ப்ளஸ் 21 வயசுக்கு மேலே அவங்க பாப்ஸ்மியர் கர்ப்பப்பை வாயும் அவங்க பரிசோதனை பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆன பிறகு பண்ணிக்கிறது தான் யூஸ்வலி அட்வைஸ்டு. 21 வயசு அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க பண்ணிக்கலாம். இல்லை கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழித்து வருஷத்துக்கு ஒரு தடவை கர்ப்பப்பை வாயு பாப்ஸ்மியர்னு ஒன்று எடுத்து 3 வருஷத்துக்கு தொடர்ந்தாப்புல எடுத்து அதில் என்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்த்து அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க அந்த அறிவுரையை அவங்க ஃபாலோ பண்ணுறது நல்லது. நல்ல ஆகாரம், நல்ல சுத்தம் சுகாதாரம் தரும். ஸோ சுத்தமாக நம்மளுடைய பாகங்களை வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. இந்த உடம்பு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கருவி. இந்த கருவியை நம்ம நல்லா வச்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த கருவினால் நம்ம நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இல்லைன்னா எப்படி செய்ய முடியும்? ஸோ இந்த உடலை நம்ம நல்லா பாதுகாத்துக்கணும். ஸோ நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஒழுங்காக சாப்பிடணும், அதுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுக்கணும், அதை சுத்தமாகவும் வச்சிருக்கணும், அது பழுதடையாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ நல்ல ஆகாரம், சுய பரிசோதனை, வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட பரிசோதனை. 40 வயசுக்கு மேல மேமோகிராம் அப்படிங்கிற பரிசோதனை பண்ணிக்கிறது உச்சிதமானது. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய கர்ப்பப்பை வாயை சுத்தமா வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம நாப்கின்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நாப்கின்ஸை சானிடரி நாப்கின்ஸை மாற்றிக்கிறது நல்லது. ஸோ சுத்தமாக இருக்கிறது நம்மளுக்கு சுகாதாரத்தை தரும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா ஏதாவது ஒன்று மாற்றம் புதுசாக இருக்குதுன்னா டாக்டர் கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டோம்னா நம்ம முன்கூட்டியே நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வருமுன் பாதுகாப்பது பெட்டர். வந்த பிறகு பார்த்துக்கிறது இருக்கு, பட் வருமுன் பாதுகாத்துக்கிறது எவ்வளவோ மேல். ஸோ வருமுன் பாதுகாப்பதே மேல். ஸோ எல்லாரும் விழிப்புணர்வோடு இருந்து என்னென்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளோ சொல்லியிருக்கேன், இவ்வளோ பேசியிருக்கிறோம். நம்ம மார்பக கட்டி இருந்தால் டாக்டர் கிட்ட பார்த்துக்கோங்க. மார்பக காம்பில் இருந்து ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சதுன்னா, ஒரு கசிதல் இருக்குதுன்னா, அந்த சிகப்பு கசிதலாவோ இல்லை கருப்பு கசிதலாவோ இருந்தால் உடனே டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணுங்க. வெள்ளை கசிதலா இருந்தாலும் டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கோங்க. நம்ம கர்ப்பப்பையில இருந்து அந்த வெள்ளப்படுது, எனக்கு அதிகமாக வெள்ளப்படுது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வெள்ளப்படுறது நார்மல், அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வெள்ளை படுறதோட சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிகப்பு கலர் படுது, இல்ல அந்த வெள்ளை நம்ம உள்ளாடைகள்ல கருப்பு கலர் ஆகுது, பிரவுன் கலர் ஆகுதுன்னா அப்போ உள்ள ஏதோ கிருமி இருக்கு, அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறது அவசியம். ஸோ மாதவிடாய்க்கு நடுவில் ஒரு மாதவிடாய் அப்படின்னு சொன்னா டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. மாதவிடாய் நின்று போன பிறகு படுதுன்னா அதையும் டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இதை தவிர என்ன வலி இருந்தாலும் உடனே வலி இருந்தாதான் பார்த்துக்கணும்னு இல்லை, வலி இல்லாத கட்டி தான் நம்மளுக்கு முக்கியமான கட்டி, அதை உடனே டாக்டர் கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. வலி இருந்தா நீங்க உடனே காமிச்சுக்க போறீங்க, பட் வலி இல்லாம இருக்கும் பொழுதும் பார்த்துக்கிறது தான் அவசியம். இதுவரை பெண்களுக்கான புற்றுநோய்கள் குறித்து கதிர்வீச்சு சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுமுனா பிரேம்குமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.